ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏ ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அந்த படத்தை போஸ்ட் கிரெடிட்ஸ்க்கான ஒரு சில லீக்ஸ் கிடச்சிருக்கு. அந்த லீக்ஸ் என்ன, இந்த படம் கூடி சீக்கிரம் வரப்போகுது, இந்த படத்தை பற்றின ஒரு சில விஷயங்கள்லாம் ஓவராலாக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கிடச்சிருக்கக்கூடிய லீக்ஸ் வந்து ட்ரஸ்டபுளான ஒரு சோர்ஸ் தான். இவங்க தான் நோவே ஹோமில் வந்து 3 ஸ்பைடர்மேன் இருக்க போகிறாங்க, சினிஸ்டர் 6 கிட்டத்தட்ட வரப்போகுது, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து சொன்னவங்க. அப்படி பார்க்கும்போது மேபி இது வந்து ஸ்பாய்லராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்பாய்லர் வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சு எடிட்லாம் பண்ணி டெஸ்ட் ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிச்சிருக்காங்க. போட்டு பார்த்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் ஒரு சில கரெக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து மறுபடியும் ஒரு ரீஷூட்க்கு போச்சு. ஸோ அந்த ரீஷூட்ல போஸ்ட் கிரெடிட்ஸ்னுமே வந்து ரீஷூட் பண்ணி வேற மாதிரி மாற்றி அமைச்சிருக்காங்களாம். இந்த படத்தில் பல சீக்வன்ஸ் மாற்றின மாதிரி வந்து போஸ்ட் கிரெடிட்ஸையும் மாற்றிருக்காங்க. ஏன்னா அடுத்த வருஷத்துல வந்து மார்வலோட ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய எம்சியூலேயே இது வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா இந்த ஒரு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பிளானிங்ல ஃபியூச்சர் மூவிஸையும் வந்து மனசுல எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாத்தி அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு படத்துல இருந்து ஒரு நியூஸ் ஆகாவே கிக் ஆஃப் ஆக போகுது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து லிங்க் ஆக போகுது ஃபியூச்சர் படங்கள்ல, லைக் தண்டர்போல்ட்ஸ், டேர்டெவில் சீரிஸ், டூம்ஸ்டே, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது. அதுக்கான ஒரு சில லீட்ஸுமே அந்த படத்துல வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரீஷூட்ஸ்லாம் போய் போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் மாத்திருக்காங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் இப்ப லீக் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இந்த படத்தோட எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹல்க் அண்ட் லீடர் இவங்க ரெண்டு பேரையுமே கேப்டன் அமெரிக்கா டிஃபீட் பண்ணிடுறாரு. இப்போ வந்து ரெட் ஹல்க் வந்து பிரசிடென்டா இருக்காரு. ஸோ பிரசிடென்டா இருந்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து திடீர்னு ரெட் ஹல்கா மாறி கலைபரமா பண்றாரு அப்படின்னும் போது அது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரி பிரசிடென்ட்ஸ்லாம் வந்து இதை பார்ப்பாங்களா, அது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையோட தான் இந்த படம் வந்து முடியுது. ஒருவேளை ஃபியூச்சர் பிலிம்ஸ்ல பிரசிடென்ட் வந்து மாத்தப்படலாம். லைக் எப்படின்னா இப்ப கரண்ட் பிரசிடென்டா இருக்கக்கூடிய ராஸ் எப்ப வேணா ஒரு அன்ஸ்டேபிள் பர்சனா மாறலாம் அப்படின்றதுக்காக பிரசிடென்ட் பதவியில இருந்து தூக்கி ஹல்க் எல்லாம் எப்படி ஒரு சேம்பர்ல அடைச்சு வச்சாங்க, லைக் அபாமினேஷன்லாம் அடைச்சு வச்சிருந்தாங்கல்ல, அது மாதிரி இவர் வந்து ஒரு சேம்பர்ல அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அடுத்த பிரசிடென்டா யாரு வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காமிக்ஸ்ல நிக் ஃபியூரி வந்து ஒரு தடவை பிரசிடென்டா ஆயிருக்காரு. எப்படி தண்டர்ராஸ் வந்து ஒரு பிரசிடென்ட் ரோல் வந்து பிளே பண்ணிருக்காரோ அதே மாதிரி நிக் ஃபியூரியும் வந்து பிரசிடென்டா இருந்திருக்காரு. தென் இது மட்டும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. மேபி நிக் ஃபியூரி வரலாம். ஏன் இப்ப நான் நிக் ஃபியூரி வந்து இதுல சேர்க்கிறேன்னா போஸ்ட் கிரெடிட் சீன்ல நிக் ஃபியூரி வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறாரு. லைக் எப்படி அயன்மேன் அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்து நிக் ஃபியூரி வந்து அயன்மேனை மீட் பண்ணி இந்த மாதிரி அவெஞ்சர்ஸ் எல்லாரையும் வந்து ஒரு டீமா சேர்க்க போறோம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல, அதே மாதிரி கேப்டன் அமெரிக்காவை மீட் பண்ணி ஒரு கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன சொல்ல போறாங்கன்னா, மிஸ் மார்வல் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அதுல வந்து மோனிகா ராம்போ வேற ஒரு யூனிவர்ஸ்ல மாட்டிக்குவாங்க. இங்க வந்து நம்ம மிஸ் மார்வல் அதுக்கப்புறம் கமலா கான் இவங்கலாம் வந்து நம்ம இருக்கக்கூடிய யூனிவர்ஸ்ல இருப்பாங்க, அவங்க மட்டும் வேற யூனிவர்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்களா. இப்ப நிக் ஃபியூரிக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கு, அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஃபியூச்சர்ல வரக்கூடிய மல்டிவர்சல், இதுக்கான ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி இங்க ஷாங்ஷி, மிஸ் மார்வல் இவங்க எல்லாருமே நம்ம ப்ரூஸ் பேனரை வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எல்லா விஷயங்களையும் கேப்டன் அமெரிக்காட்ட நிக் ஃபியூரி இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. மல்டிவர்சல்ல இப்போ ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், அது வந்து பெரிய பிரச்சனையா போகலாம். தென் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து புது சூப்பர் ஹீரோஸும் கிடைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்ஷி, கமலா கான், கேட் பிஷப், ஸோ இவங்க எல்லாரோட பயோடேட்டாஸையும் கேப்டன் அமெரிக்கா முன்னாடி கொடுத்து இவங்க எல்லாரையும் நீங்க வந்து ஃபியூச்சர்ல லீட் பண்ண போறீங்க, இவங்க எல்லாம் ஃபியூச்சர் யங் ஜெனரேஷனா இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு லீடு மாதிரி கொடுத்து இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப அடுத்து வந்து கேப்டன் அமெரிக்கா தானே லீடரா இருக்க போறாரு, அவர்கிட்ட வந்து பொறுப்புகளை கொடுத்து என்ன பிரச்சனை, இவங்களெல்லாம் இனிமே நீங்க தான் லீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து நிறைய ரெஃபரன்சஸ் இருக்க போகுது. லைக் தண்டர்போல்ட்ஸ் படத்தை வந்து இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது தான் தண்டர்போல்ட்ஸும் நடக்குது. அதே மாதிரி டேர்டெவிலையும் இதுல வந்து இன்டர்லீக் பண்ண போறாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் அப்படியே ரூமர்ஸா வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்கும் போது தான் கொஞ்சம் மனம் வந்து சாந்தி அடையுது. ஏன்னா இப்பதான் ஃபியூச்சரை நினைச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து மார்வல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, பழையபடி நல்லபடியா வந்துருவாங்கப்பா அப்படின்ற ஒரு தைரியம் வருது. ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்க்கும் போதே அந்த ஒரு ஹோப் வந்துருச்சு. ஏன்னா முடிஞ்ச அளவு குவாலிட்டியா பெஸ்டா பண்ணிருக்காங்க. ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே மட்டும் சூப்பரா அமைஞ்சதுன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு ஹிட்டா இருக்கும். அது போக எல்லாருக்கும் மார்வல்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா,
ஒரு படத்துல இருந்து இன்னொரு படத்துக்கு அந்த ஒரு கனெக்ஷன் கண்டிவிட்டி எல்லாமே வந்து பக்காவா பண்ணி ப்ராப்பரான ஒரு பிரான்ச்சைஸா பில்ட் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ ரீசெண்ட் ஃபிலிம்ஸ்ல மிஸ் ஆச்சுன்ற கவலை இருந்தது. பட் இப்போ வந்து பக்காவா பிளான் பண்ணி ஒரு படத்துக்கு இன்னொரு படத்துக்கு சம்பந்தமா அதை வந்து கனெக்ட் பண்ணி ஃபியூச்சருக்கு லீட் பண்றது வந்து நல்லா இருக்கு. அப்படி பண்ணா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களோட தாட்ஸ் அண்ட் வியூஸா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வேலைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை. டேக் கேர் ஃப்ரம் A Square.